ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பீஸாவும் அதோட சாஸும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு சீஸியான பிரெட் ஸ்லைஸ் பீஸா செய்யறது தான் பார்க்க போகிறோம். அங்கே நான் காமிச்ச எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் டொமேட்டோவையும் சேர்த்து இதை மாதிரி 5 நிமிஷத்துக்கு பேனில் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது லிட்டு வச்சு இதை மாதிரி ஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த மீன் டைமில் இதை மாதிரி வந்திருக்கணும். வரலனா நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வேலையை செய்யலாம். அடுத்த வேலை என்னென்னா, நம்மளுக்கு இருக்க மற்ற வெஜிடபிள்ஸ் என்னென்னா கார்லிக்கும் ஆனியனையும் நல்லா வெட்ட வேணும். இதை மாதிரி நல்லா பொடிசாக வெட்டிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாஸ் செய்கிறதுக்கு நல்லா ஒரு பட்டர் டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இது வெட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் வேணும். அந்த 4 பிரெட் ஸ்லைசஸையும் இதை மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் இதை மாதிரி டொமேட்டோ, அப்புறம் அந்த வெங்காயம், அப்புறம் அந்த பெப்பர் எல்லாத்துக்கும் தோலை உரிச்சிட்டு நம்ம பிளெண்டரில் சேர்க்கணும். அந்த டைமில் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் வாட்டர் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்ச டைமில் நல்லா ஒரு 1/2 hour அந்த டைம் போல் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அந்த டொமேட்டோவில் இருக்க எல்லா தோலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சில்லி பெப்பர் அதை உடச்சி போடணும். உடச்சி போட்ட சில்லி பெப்பரையும் அதையும் சேர்ந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மிளகா பவுடர் நீங்கள் போடலாம். எங்களுக்கு பிடிச்சது காஷ்மீரி மிளகா பவுடர், ஸோ வி ஆர் யூஸிங் காஷ்மீரி மிளகா பவுடர். இதே மாதிரி நல்லா இருக்க டைமில் நம்ம நல்லா ட்ரிர் பண்ணிடணும். அந்த டைமில் பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்காமல் ரொம்ப லேசாக இருக்காமல் மீடியம் டைப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அண்ட் கார்லிக்கை சேர்த்து வச்சுட்டு அதை நல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஸ்டர் பண்ணிக்கணும். ஸ்டர் பண்ணுற டைமில் நல்லா ரொம்ப ஸ்டர் பண்ணக்கூடாது, அது காயிற அளவுக்கு ஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 5 minutesக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிடணும். குக் பண்ணிட்டு சால்ட் கொஞ்சோண்டு போட்டுட்டு 2 ஸ்பூன் ஆஃப் சுகர்ஸை போட்டோம்னா நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். அந்த டைமில் நம்மளுக்கு நல்லா ரொம்ப அத்தன்டிக்கான பீஸா சாஸ் வேணும்னா ஒரிகானோ அப்புறம் 2 பேக்கெட் டொமேட்டோ கெச்சப்பை ஊற்றிட்டோன்னா நம்மளோட பீஸா சாஸ் ரெடி. அதை எந்த கண்டெய்னரில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீஸா செய்யறதுக்கு டைம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டர் போட்டு நம்ம வச்சுருந்த 4 பிரெட் ஸ்லைஸையும் அது மேலே வச்சு ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிடுங்க. டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ அசம்பிள் பண்ணுறது டைம் வந்துட்டு நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ் மேலே நம்மளோட ஹோம்மேட் பீஸா சாஸை வச்சு கொஞ்சம் நல்லா அமுக்கி வச்சு பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸை கீழே வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸை வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் சீஸ் ஸ்லைஸ் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸ் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் இதை மாதிரி நம்ம லோ ஹீட்டில் வச்சுட்டு மேலே இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். தலைவன் ரெடி. வேறு லெவலான டேஸ்ட், நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சமைக்கிற